தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பும் அருளும் சமாதானமும் உண்டாவதாக. பொதுக்காலம் 18வது இந்த வாரத்திலே, அது இந்த திங்கள் கிழமையிலே தாயாம் திருவையானது புனித லிதியாவுடைய விழாவை இந்த நினைவு கூறுகின்றது. இன்றைய நாளிலே பவுலடியாருடைய அன்பு சீடராக வாழ்ந்தவள் தான் இந்த லீதியா. பவுலடியார் ரோமை நகரிலே பிலிப்பு நகரத்திலே தன்னுடைய திருத்தூது பணியிலே நற்செய்தியை பறைசாற்றுகிற பொழுது, அறிவிக்கின்ற பொழுது, அந்த பிலிப்பு நகரிலே பெண்கள் மத்தியிலே அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மீட்பை பற்றி அவர் எடுத்துரைக்கின்றார். அப்பொழுது அந்த பெண்கள் மத்தியிலே நடுவிலே அந்த ஓரத்திலே இருக்கின்ற இந்த லீதியா பவுலடியார் பேசுவதை காது கொடுத்து கேட்கின்றார். இயேசுவே இரட்சகர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் மீட்பர் என்பதை அவர் அறிக்கையிடுகின்ற பொழுது இந்த லீதியா கேட்டு அவருடைய வாழ்விலே அவரை தன்னுடைய இல்லத்திலே வரவழைக்கின்றால், திருமுழுக்கு அருட்சாதனம் பெற்று தன் வாழ்நாளிலே கிறிஸ்துவுடைய சீடராக புனித லீதியா மாறுகின்றால். பவுலடியாருடைய அன்பு சீடராக அங்கிருக்கிற மக்கள் மத்தியிலே கிறிஸ்துவின் வாழ்வை, உண்மை செய்தியை, இயேசுவே நமக்கு உண்மையான தெய்வம் என்பதை மக்களுக்கு அறிக்கையிட்டால் லீதியா. அவருடைய இந்த புனித லீதியாவுடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். பவுலடியாருடைய உண்மை சீடராக வாழ்ந்தவள் தான் இந்த புனித லீதியா. ஆக இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே எரேமியா இறை வாக்கினர் இந்த அனனியாவுக்கு இவ்வாறு கூறுகின்றார். அனனியாவே, கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை, அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்து விட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் இவ்வுலகென்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய் என்று ஆண்டவர் அவருக்கு குறிப்பிடுகின்றார். ஆக பொய் உரைத்ததால் அனனியா ஆண்டவருடைய இந்த சாபத்தை அவர் பெறுகின்றார். ஆக எங்கு உண்மை இருக்கிறதோ அங்கு வாழ்வு இருக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நான் பார்க்கிறோம். இயேசு அந்த 5 அப்பங்களை 5000 பேருக்கு பலகச் செய்துவிட்டு அவர் தனிமையிலே சென்று மலைக்கு சென்று ஜெபித்தார். தனிமையிலே கடவுளிடத்திலே அவர் வேண்டினார் என்பதை இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். படகிலே அவர் ஏறி வருகின்ற பொழுது, இறையாதே, கடலை பார்த்து, பெரும்புயலை காற்றை பார்த்து, இறையாதே, அமைதியாக என்று சொல்லுகிறார். அது விவிலிய கருத்துப்படி கடல் என்பது பேய்களுடைய இருப்பிடமாக இருக்கிறது. அதான் மக்கள் எல்லோருமே ஆச்சரியத்தோடு அவர்கள் பேசுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, இங்கே பாருங்கள். அப்ப இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். கடல் என்றால் அந்த பேய்களுக்கு மேலாக பேய்களை சவட்டி ஆண்டவர் அதன் மீது நடந்து வருகிற பொழுது அவர் எல்லோருக்குமே நம்பிக்கை வருகிறது. உண்மையாகவே இவர் இறைமகன் என்பதை அறிக்கையிடுகின்றார்கள். அப்ப இயேசுடைய ஜெப வாழ்வும், அதே சமயத்தில் சீடர்கள், குறிப்பா ராயப்பர், ஆண்டவரே உம்மை போல நானும் இந்த கடலில் நடந்து வர ஆசைப்படுகிறேன் சொல்லுகிறது, நீயும் நடந்து வா என்று அன்போடு கூப்பிடுகிறார். அப்ப இயேசு அவரை கூப்பிடுகிற பொழுது அவர் வருகின்றார். புயலை காற்றை பார்த்து திடீரென அவர் அவிசுவாசத்தினால் அவர் மீண்டும் கீழே விழுகின்றார். ஏன் நம்பிக்கை குன்றியவனே, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று ராயப்பரை சாடுகின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. 1 யோவான் திருமடல் அருமையாக நமக்கு குறிப்பிடுகிறது. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு அச்சமே இருக்கக்கூடாது. அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இதுதான் விவிலியத்தில் அதிகமாக சொல்லக்கூடிய செய்தி. ஒவ்வொருவருக்கும் பயம், வாழ்வை கண்டு பயம், எதிர்காலத்தை கண்டு பயம், கடந்த காலத்தை கண்டு பயம், மனிதர்களை பார்த்தால் பயம், செல்லும் இடங்களிலே பயம், வெளியே சென்றால் பயம், ஒன்றும் செய்ய முடியாத நிலை. நிறைய பேர் உள்ளத்திலே அந்த பயம் ஒரு மனிதனை மன அழுத்தத்திலே இட்டு செல்கின்றது. மனநிலை கெட்டவர்களாக வாழச் செய்கிறது எங்கு பயம் இருக்கிறதோ. ஆனால் இன்றைக்கு தீயை செய்வதற்கு எவரும் பயப்படுவதில்லை. துணிந்து செய்கிறான், துணிந்து அநியாயத்தை பேசுகிறான், துணிந்து கொலை செய்கின்றான், துணிந்து திருடுகின்றான், துணிச்சலோடு செய்கிறான் தீயதை செய்வதற்கு. ஆனால் நம்முடைய வாழ்விலே நான் நன்மை செய்வதற்கு மிகுந்த ஆற்றலோடு செய்ய வேண்டும். எந்த ஒரு பொய்யோ, எந்தவித தீமைகளோ, எந்தவித தீய சக்தியோ, எந்தவித அச்சமோ நாம் நன்மை செய்வதிலே ஒரு நாளும் இருக்கக்கூடாது. உண்மைக்காக, நீதிக்காக. திருமுழுக்கு யோவான் எவ்வாறு அந்த ஏரோதை கேள்வி கேட்டது போல இன்றைக்கு அநேக மக்கள் இறைவாக்கினராக செயல்பட அழைக்கப்படுகிறோம். இந்த இறைமையா இறைவாக்கினர் அந்த அனனியாவிடத்தில் சொல்லுகிறார், நீ
மக்களிடத்திலே பொய் உரைத்ததால் கடவுள் உன்னை சாகச் செய்வார் என்பதை ஒரு வாக்குத்தத்தத்தை கூறுகின்றார். இவ்வாறாக இந்த எரேமியா, அந்த இறைவாக்கினுடைய துணிச்சல், உண்மைக்கு அவர் சான்று பகிர்ந்த அந்த வாழ்க்கை இன்றைக்கு ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். இன்றைக்கு பயந்து இன்றைக்கு கோழைகளாக இருப்பவர் அநேக பேர். கணவர் மனைவியை பார்த்து பயம், மனைவி கணவரை பார்த்து பயம், பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து பயம், எங்கும் பயம். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சமூகத்திலே ஒருவர் மற்றவரை பார்த்து பயந்து 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 அஞ்சி அஞ்சி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அஞ்சாதே, நீங்கள் நம்பிக்கையோடு வாழுங்கள், இதோ நான் உங்களோடு இருக்கிறேன். இயேசு எப்பொழுதெல்லாம் நம்ம கூட இருக்கிறாரோ அப்பெல்லாம் நமக்கு பாதுகாப்பு. எப்போது இயேசு விட்டு நாம் விலகி செல்கிறோமோ, இயேசு விட்டு எப்பொழுது நாம் தூர போகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள், நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள், துன்பங்கள் நம்மை அமுக்கி நெருக்கி நம்மை வாழ்வை சிதறடிக்கிறது. அப்ப இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள், உண்மையை பேசுங்கள், உங்களுக்கு வாழ்வு உண்டு என்று ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறப்பா. இதோ எங்க பார்த்தாலும் இன்னைக்கு நிலநடுக்கம், பூகம்பம், இன்னும் சுனாமி எச்சரிப்பு என்று பல நாடுகள் மத்தியிலே இன்னைக்கு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற அநேக மக்கள் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தீய சக்தியினர் பிடிகளாக கட்டுண்டு இருக்கிற அநேக பிள்ளைகள், இது இந்த திங்கட்கிழமை ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குமே நீரே அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று அந்த ராயப்பரை பார்த்து நீ சொன்னது போல, ஏன் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறாய் என்று கேள்வி கேட்டது போல, இன்றைக்கு நாங்கள் அவிசுவாசத்திலே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்க ஆண்டவரே, மூட நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவையில்லாத காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நாளை ஆசீர்வதியும். எங்களுக்கு விசுவாசத்தை அதிகப்படுத்தும், நம்பிக்கையை எங்கள் வாழ்க்கையில் நீர் அதிகப்படுத்தும். நாங்கள் கலக்கமுறாமல், அச்சமுறாமல் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உடைய அன்பு நிறைந்த இரக்கத்தையும் கனிவையும் எங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.